Hello everyone, welcome to my channel. வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 3 வயரை வந்து யூஸ் பண்ணி உருட்டு ஹேண்டில் வந்து ஒயர் பேக்கு வந்து எப்படி வந்து பின்னாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். ஏற்கனவே வந்து நான் 2 ரோல் பேக் வந்து பின்னி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேக்குக்கு தான் வந்து நம்ம வந்து கைப்பிடி வந்து இப்போ பின்ன போகிறோம். நான் வந்து ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்கேலில் வந்து 4 அடிக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 4 அடியில் வந்து 6 ஒயரும் 6 அடியில் வந்து 3 ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக்கை வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு இருந்து 6, அதே மாதிரி இங்கேருந்து 6. இந்த ஒயர் வந்து நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து சென்டரில் வந்து நூல் போட்டு கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பின்னுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஒயர், இந்த ஒயரை வந்து லெஃப்ட் சைடில் வந்து விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து இதுக்கு மேலே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் இருக்க ப்ளூ ஒயரை இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த சைடு இருக்க ப்ளூ ஒயரை வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு அடியில் வந்து நம்ம விட போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த ஒயரை வந்து ஆரஞ்சு கலர் ஒயருக்கு வந்து அடியில் விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயருக்கு மேலே விட்டுடலாம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயருக்கு அடியில், இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே நமக்கு வந்து 3 இது வந்து கிடச்சிரும். இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர். இப்போ வந்து நம்ம எந்த சைடு வந்து செகண்டாக இருக்க ஒயர் வந்து மேலே இருக்குங்கிறத பற்றி பார்க்கணும். நம்மளுக்கு வந்து இந்த ரைட் சைடு இருக்க ஒயர் தான் வந்து செகண்ட் ஒயர் மேலே இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் வந்து கீழே இருக்குது. பண்ண போகிறோம்னா ரைட் சைடு இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து இந்த சைடு வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரை வந்து விட்டுடணும். விட்டுட்டு அடியில் சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு மேலே, ஆரஞ்சு கலர் ஒயருக்கு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை அடியில் கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே, இந்த ஆரஞ்சு ஒயருக்கு கீழே நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா எக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளூ கலர் ஒயர் இந்த ஃபஸ்ட் ஒயரை விட்டுட்டு ஆரஞ்சு ஒயருக்கு மேலே, இந்த ஆரஞ்சு ஒயருக்கு கீழே. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஒயர். இதில் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த சைடு வந்து செகண்ட் ஒயர் வந்து மேலே இருக்கோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம எடுப்போம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு செகண்ட் ஒயர் இருக்குது. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்து சுற்றி கொண்டு வந்து பின்னுவோம். இதே மாதிரி இந்த இதை ஃபுல்லாக வந்து பின்னிடலாம். ஒயர் பேக் வந்து நீங்கள் இப்போ புதுசாக பின்னிங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுடலாம். நம்ம வந்து பின்னது வந்து கலடாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு இருந்து 6, கீழேருந்து 6 எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லா ஒயரையும் உள்ளே வந்து நம்ம சொருக போகிறோம். நம்ம போட்டிருந்த நாட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒயருமே வந்து நம்ம உள்ளே வந்து சொருகிடலாம்.
எல்லா ஒயரையும் சொருகிட்டு இப்போ ஒரே ஒரு நாட் மட்டும் நல்லா டைட்டாக இழுத்து ஒரு நாட் மட்டும் போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 6 லைனுக்கு வந்து உள்ளே சொருகிடலாம் ஃபுல்லாக. நான் ஒரு 5 ஒயர் வந்து தனியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைடில் வந்து 2 ஒயரை வந்து உள்ளே விட போகிறோம். இந்த சைடு 3 ஒயர், அந்த சைடு வந்து 2 ஒயர். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நாட் போட்டு தான் உள்ளே சொருகியிருக்கோம். அதனால் அந்த சைடு வந்து 2 ஒயர் போதும். இந்த சைடு வந்து 3 ஒயர் வந்து உள்ளே சொருகிட்டு 3 ஒயரை வந்து உள்ளே விட்டுட்டு பேக்குக்குள்ளே வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் 3 ஒயர்லேயும் வந்து போட்டுடலாம். நல்லா டைட்டாக இழுத்து சிங்கிள் நாட் மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்க இந்த ஒயர்லாம் வந்து கீழே அப்படியே ஒவ்வொரு லைனில் வந்து ஒரு 5 லைன் 6 லைன் வந்து இந்த 3 ஒயரையுமே வந்து உள்ளே சொருகிக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து ஒரு 6 லைன் 5 லைன் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை லைன் சொருக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த் எடுத்து சொருகிக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த சைடு வந்து ஹேண்டில் வந்து போட்டுடலாம். நான் எல்லா ஒயருமே உள்ளே சொருகிட்டு பார்க்க வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி இந்த சைடு வந்து கைப்பிடி வந்து போட்டுடலாம். 2 பக்கமும் கைப்பிடி பின்னிட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.